இங்கதான் சாமி இங்கதான் இருக்கிற இந்த பக்கம் திரும்பு அது எடுத்துனாக்கா அதுல தான் அணியே இருக்குது வாங்க வேற எதுக்கு அந்த முன்ன பம்பெல்லாம் எடுத்துக்கிட்டு நல்ல சாயற மாதிரி அடிச்சல் வாடாங்க வாடான்னு வாடா ஏங்க மணி 3 மணிக்கு மேல ஒரு அடி வாங்க மாட்டேன்னு ஏங்க வேண்டுதல் வச்சிருக்கேன் அப்படியாவது சொல்லு சாமி இதுல அடிக்காது சாமி ஏங்க என்ன காரணங்க இப்பொழுது நாம் எங்க வந்திருக்கிறோம் கூத்தார ஊருக்கு வந்திருக்கிறோம் அது கூட தெரியல தோகத்துல ஓடாதீங்க பைத்தியக்காரா இப்ப கதையில எங்க வந்திருக்கிறோம் எங்க டைம் வந்திருக்கிறோம் ஆனகுதில வட்டலாம் ஆனகுதி வளர வந்திருக்கிறோம் ஆமா ஆமா இங்க யார் இருக்கறா யார் இங்கடா இருக்கறா இன்னும் நிறைய பேர் இருக்காங்க எதுக்குடா வந்தோம் யார் எதுக்கு வந்தோம் யார் தெரியாம இரண்டாவது போட்டே நடிக்கும் யார் சாமி இங்க நாம எதுக்கு வந்த ஆனகுதில வட்டத்துக்கு என் பொண்டாடி என்ன போகணும் என் பொண்டாடி கிட்ட நீ போற நான் வந்து என்ன பண்றது வேலைக்கா பிடிக்கிறது அதனால ஏன்னா கலவடா சாத்தி கிடக்குது ஒரே சத்தம் இல்லாம ஆனகுதி மாவட்டமே ஒரே அமைதியா இருக்குது ஊடாட்டமா கிடக்குது அதனால உள்ள போய் அம்மா கிட்ட மகாராணி அம்மா கிட்ட போய் இது மாதிரி நான் புருஷ வந்திருக்கிறேன்னு போய் சொல்லுவோம் சரி அம்மா கூத்துறமா மா என்ன பேயா போ ஆக மத்த முடி நல்லா பேச என்னன்னா அம்மா பிரஸ் வந்திருக்குது என்ன பிரஸா அண்ணா போன வாரம் தான் எங்க வீட்டுக்காரருக்கு 30 கும்பிட்டேன் எங்க வீட்டுக்காரருக்கு பிரஸ் வந்திருக்குதுமா சொனக்கார கேப் மாதிரி பையனே சொல்லு போன வாரம் என் வீட்டுக்காரருக்கு 30 கும்பிட்டேன் அப்ப 30 கும்பிட்டப்ப ஊரு பூரா நல்ல பிரஸ் வாங்கி நல்ல பூரா அடிச்சு விட்டுட்டேன் பிரஸுக்கு வேலையே இல்லைண்ணா அது எடுக்காது சார் அது எடுத்தாதான் எனக்கு ஜன்னி வரணும் நல்ல மனுஷன் நீ அடிக்க மாட்டியே அப்படி பல்லு விளக்குறதுக்கு செவத்துக்கு அடிக்கிறது எல்லாத்துக்குமே பிரஸ் இருக்குதா கக்கூஸ் கழுவுறதுக்கு மட்டும் தான் பிரஸ் இல்ல பைத்தியக்காரா பிரஸ் இல்ல இது மாதிரி வீட்டுக்காரர் வந்திருக்கான்னு சொல்றான் அதே சொல்றது இல்லைங்களா வீட்டுக்காரர் கூட்டுக்காரர் வந்துக்கிறார் கூட்டுக்காரர் ஆமா எங்கிட்ட பூட்டெல்லாம் நல்ல பெரிய பூட்டா இருக்குது எந்த சாவி போட்டாலும் லொடபுடல் போகுதுண்ணா நல்ல பெரிய பூட்டா பெரிய பூட்டுக்கு தகுந்த மாதிரி நல்ல டைட்டா போற மாதிரி ஒரு சாவி வாங்குறோம் அம்மா கிட்ட பூட்டு பெருசாக்கிதான் சாவித்தான் எந்த சாவி போட்டா லொடலோட கை பெருச்சு சாவி கேக்குது ஆமாங்க ஏங்க சாவி இருக்குதுங்க பைத்தியக்காரா பல்லு சில்லற காசு மாதிரி கொட்டிராமா நீங்க தான் சொல்றீங்க பூட்டுக்காரனா காண்டிவன் அப்படி சொல்லுங்க காண்டிவன் வந்து இருப்பாங்க சொல்லு ஆண்டிய வந்துக்கிறாரு ஆண்டியப்ப வந்தானே போசோட சட்டம் சாவடி பக்கிங்கட நக்கல் வேலையா அவனுக்கு தட்டோட எடுத்து பிச்சை எடுத்து போறத நக்கர் வேலைன்னு கேக்குது அந்த அம்மா டேய் பைத்தியக்கார ஓ மன்னவர் வந்திருக்குன்னு சொல்றா டேய் புறம்போக்கு டேய் நல்ல பேர் சொல்றது இல்லையடா அப்பப்ப சொல்லி இவ உள்ள போந்தாலும் நம்ம ஊத்த மண்ணு மாற வந்துக்கிறாரு மண்ணெல்லாம் கொண்டு வாங்க வேண்டிய தேவையில்லை பூரா போன வாரம் பக்கிங்கட வந்து அடி போயிட்டாரு வேண்டாம் சொல்லு டேய் மண்ணே டேய் உரம்பர வந்திருக்குன்னு சொல்றா போடா உரம்பர ஓய் மா ஓய் ஓமரே வந்துக்கிறான் மா வரமர வந்துக்கிறாருமா ஐயோ அத பத்தி பேசாத வரமரவரு போன வாட்டி தீபாவளி வந்து வேண்ட மலையில பூரா உடம்பா கிடக்குது பத கிடக்குதுங்களா யாரு உடம்பே நமக்கு வேண்டாம் மழையும் வேண்டாம் சொல்லு உரம்பமாண்டான் மலை டேய் உன்னையெல்லாம் நாங்க எங்கடா கொண்டு போய் சத்தியமா உன்னையெல்லாம் ஏறுவாடி ஆஸ்பத்திரியில தானே கொண்டு போய் சேர்த்து என்ன பைத்தியாசு வாங்க அப்படி இல்லடா இது மாதிரி மாமா புருஷன் வந்திருக்குன்னு சொல்றா அப்படியா மாமன் என்னன்னு சொல்றது டேய் பைத்தியக்காரா டேய் இது யாரு வீடு இது யாரோட வீடு என்னன்னு சொல்லணும் நீ ஒண்ணுமே சொல்லாத நீ என்ன சொன்னாலும் அதெல்லாம் கேட்க நான் சொன்னதாங்க நடக்கும் அந்த அம்மா சொல்லிட்டு என்ன கேட்டுட்டு தான் உள்ள விடுறேன்னு சொல்லி இருக்குது நானே உள்ள பூந்துக்கிறேன்னா நீ உள்ள போடுவ ஏன் மெண்டலா இல்ல பையன் நான் அப்ப வேலை போலப்பலாம நினைக்கிறேன்னா நான் பைத்தியக்காரனா என்னடா பண்ண சொல்ற கர்மம் தலைவர் இது வச்சு ஒரு 200 பணம் அது எவ்வளவு தெரியுமா 5000 மாமட்டு 15000
பாட்டு பாடிட்டு தெரியுது நீங்க போய் குடுறா நம்ம அண்ணனுக்குள்ள பார்த்து நம்மளுக்கு என்னடா அடிக்காதவ என்ன சொல்லிட்டு எதா இருந்தா சொல்லிட்டு பாட்டு ஏன் பாட்டு சொல்லாம பண்ற டேய் கதவு நான் உள்ள போறேன்டா கதவை திறக்கிறது என்ன போடுற ஏன் பாட்டு பண்ணாதான் கதவு திறக்குமா அடிக்காதவ தீரப்பா கண்ணாடி என்ன சாமி வந்து நம்ம வாழ்ற வீட்டுல நாய் கத்துற மாதிரி நாய் கத்துற இவ்வளவு நாள் பாரத போருக்கெல்லாம் முடிஞ்சு இப்பதான் பொண்டாடி மேல ஒரு ஆசையா வந்தேன் சரி பொண்டாடி பாக்கலாம் இன்னைக்கு எப்படியாவது ஒரு என்னலான்னு சாந்தலக்கா மாந்தலக்கா பண்ணலாம்னு ஏன்டா கத்துன்னு என்னமோ நாய் கத்துற மாதிரி கத்துட்டு இருக்கிறான் நாய் அதனால இதுக்கு மேல போத்து இது யாரு அரண்மனை என்னுடைய அரண்மனை கதை யாரு போட்டது நான் போட்டதுடா ஊரா வீட்டு கதை வரதான் தட்டிட்டு உள்ள போகணும் நம்ம வீட்டு கதை எட்டு உதவி புட்டுட்டு போகட்டும் காதல மதிகமாக கண்ணை விளையாட்டு பார்த்தேன் காதலும் அதிகமாகி கண்ணில் அவனை அழைத்து பார்த்தேன் பார்க்காததாலே பதறுதே எந்த நெஞ்சோ உலகம் நடக்க சத்தியமாக மாறி இருக்குதுல இந்த மாறிய சத்தியமாக என் பொண்டாட்டி இந்த கொள்ளகார நயனாமலை போன கொள்ளகாரமா சத்தியமாதி என் பொண்டாட்டி ரொம்ப போச்சு கூத்தாட ஊருக்கு கேட்டு போறது யார் பொண்டாட்டி அது யார் பொண்டாட்டி தலைவர் என் பொண்டாட்டி பாரு அர்ஜுன பொண்டாட்டி அம்மாடா தலைவர் அர்ஜுன பொண்டாட்டி அம்மா நீ பேச யார் பொண்டாட்டி தலைவர் யார் பொண்டாட்ட போட உன் பொண்டாட்டி உள்ள இருப்பா போ கண்ணே என் பொண்டாட்டி நான் கூட அப்படி கூப்பிட்டு இன்றைக்கு போனது அரப்பவனு கண்ணி பிஞ்சு போச்சுடா போன மாத்திக்கலாம் புறத்தனை மாத்தாதிரி சொல்லிட்டு இருக்கிறல சத்தியமாவே இந்த மாதிரி சத்தியமா ஏன் பொண்டாட்டுறா வாடி யாரு பொண்டாட்டின்னு சொல்லு பிள்ளை ஏன் இப்படி பண்ற உனக்கு என்னன்னா வேறோட புடுங்குற கணக்கா நானே 6 மாசம் கழிச்சு என் புருஷன் வந்திருக்குது இது என்ன இவன் வந்து முன்னாடி நான் தாண்டி பொறுத்த பைத்தியக்காரி ஏன் வேத மாட்ட ஆளு யாருன்னு தெரியாது போயிருமா ஏன் இப்படி பண்ற நீ தூரம் பண்ணா பேசிட்டு குடும்ப சண்டை சத்தியமா என் பொண்டாட்டுறா பூத்துக்கா வர வேணான்னு சொல்லி 1 மாசமா நிக்க வச்சிருக்கேன் மறுபடியும் பூந்தடிச்சு வந்துட்டான்
பொம்பளை பண்ற பொம்பளை ஆம்பளை வேற வீட்டுக்கு போயிடுச்சுன்னா வரத்துக்கு இன்னும் 6 மாசம் ஆகும். இவன் பேச்ச கேட்டுட்டு விட்டு இப்படி வந்த ஆளை இந்த ஆள் எடுத்த உடனே போய் என்ன கண்டு போனோம்னா இந்த ஆளு தொக்கா போயிடும். இன்னும் இப்ப 6 மாசம் கழிச்சு வந்தான், அடுத்த டைம் வந்து 1 வருஷம் கழிச்சு வரல இந்த ஆளு தொக்கா போயிடும். அதனால கொஞ்ச நேரம் பந்தா பண்ணலாம். ஏய் புருஷன் வந்திருக்கே புருஷன் 6 மாசம் எங்க போயிடுச்சு எந்த பக்கத்து வீட்டுக்கு போட்டு நட்டை பக்கத்து வீட்டுக்கு ஜேவுல சங்கல வீட்டுக்கு பாம்பு வீட்டுக்கு போட்டு இப்ப எதுக்கு வந்து இப்போ நடந்துட்டு வந்து என்னடா என்னடா கோபடி இருந்துச்சு குரு மாப்ள முதல்ல வேலைய அப்படியே ஆமா அப்படிதான் சொல்லிட்டாங்க. எல்லாரும் ஒரு அதே மாதிரி இதனால 6 மாசம் இதுக்கு நான் கேளுடா மாரியாயே நீ போயிடா இருக்க டூருக்கு போயிடியா மாரியாயே 6 மாசம் கழிச்சு தாமல வந்தா உடனே போகணுமா? எனக்கு என்ன தடை இருக்காங்க? ஏன் முடியல? இதெல்லாம் ஒத்துக்கலாமா? 6 மாசம் சும்மா கிடந்தேன். அப்பட தாயக்க போச்சு. என்னடி புருஷன் வந்திருக்கே? என்ன புருஷன் வந்திருக்கே? புருஷு கத்தி கணவன் என் கண்ணே நல்லா இருக்கு அப்படி என் கனிவுலே அதுவே லைட்ல வச்சு பாருப்பா. என் கனிவுல ஓடிக்கற நம்மளுடா. ஏராயா உத்தம மாதிரி ஓடி போயிரணும். ஏங்கைய புடிச்சு வச்சுல உத்தம போயிடுச்சுனா என் பொண்டாட்டி எப்பற டேய் கோமாளி ஜோடி பொறுத்த எப்பறா டேய் பைத்தியக்கார புள்ள ஏன் போட்டாங்க கண்டவளி பையனே என் பொண்டாட்டி போடாத நாளை இருந்து கூட்டி வந்தீங்க அவர்தா வீட்டுல பாட்டு நான் சம்பாரிச்சு போடுறேன். ஆமா கூத்திக்கா வரக்கூடாது. பைத்தியக்கார புண்டை நீ போனா 6 மாசத்துக்கு வீட்டுக்காரர் வந்திருக்காரு. நான் என்னடி அண்ணாங்க கண்ணே ஒருத்தர் நான் இருக்கிறேன். மணி 5 மணி வரைக்கும் தான் பொண்டாட்டி. அதுக்கு மேல பிடியாண்டு விட்டு போறது எத்தனை பேரா போய்க்கு போடுவீங்க? மணி 5:35 ஆனாலும் சரி அது பொண்டாட்டி என்னதுதான் என் பொண்டாட்டி தான்டா. அப்ப உன் பொண்டாட்டி அங்க இருக்குது, அது யாரு பண்றது? டேய் இப்ப இது என் பொண்டாட்டியா? டேய் கூத்து முடிஞ்சுனா அது என் பொண்டாட்டி. அது அவன் பொண்டாட்டி, இது அவன் பொண்டாட்டியா? நான் போறதுல எனக்கு இழுக்க பிடிக்கிறேன். இப்படி ஆகி போச்சு. பண்ணி தோலை மணி 5 மணிக்குள்ள முடிச்சுக்கலாம்.
பாரத போர்கள்லாம் முடிஞ்சு அண்ணனுடைய தர்மர் காவலுக்காக நான் அர்ஜுனன் நான் இருந்தேன். அண்ணனுக்கு ஒரு பக்கத்துணையா இருந்தேன். அண்ணனுக்கு பக்கத்துணையெல்லாம் பார்த்துட்டு அண்ணனுக்கு எந்த ஒரு குறையெல்லாம் நல்லா இருக்கிறாரு. உன்னையும் ஒரு பார்த்துட்டு ஒரு நின்னுட்டு போலான்னு இருக்கேன். கண்ணே மனச பிரபஞ்ச கட்டாலிலே சிவம் பூஜையில கரெக்டா பூந்த மாதிரி இப்பதான் 6 மாசம் கழிச்சு என் வீட்டுக்காரர் வந்து சந்தோஷமா ஆசை இப்பதான் பேசினா கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தாரு. அதுங்காட்டி சிவம் பூஜையில கரெக்டா பூந்த மாதிரி இந்த பாலா போன நாள் எப்பயா வருன்னு எந்த வீடு நல்லா இதுக்காவது இந்த ஆளு கிட்ட இப்போ தண்ணி வரனா கொண்டு வந்து கொடுக்கணுமா பாருக்காயா. பாரத போர்க்களம் முடிகிற வரணும் நாரதர் நம்ம பானோட பார்க்கவே கூடாதுன்னு சொல்லி இருக்கிறாங்க. பாரத போர்க்களம் முடிஞ்சிருச்சு. என்னைக்குமே இல்லாத திருநாளாக நாரதர் நம்ம கிட்ட வந்திருக்கிறாரு. அதனால வந்த உறவுகளுக்கு கரெக்டான உபசரணை பண்ணணும். அதனால சீக்கிரம் ஓடி கொண்டு வா. நாரதர் நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க, இங்கே இருங்க. உங்களுக்கு நான் ஒலை வச்சிடுறேன். எனக்கு ஒலையா? ஐயோ இல்லைங்க, சோத்துக்கு ஒலை வச்சுட்டு வர இருங்க. அப்படியா? அதுக்கு முன்னாடி ஏதோ கரடி சிவன் என்னமோ சொல்லிட்டு இருந்தீங்க. இல்லைங்க, அது வந்துங்க அங்க தாங்க நாங்க அது வேறங்க. அது பொம்பளை சமாசாரங்க நாங்க. அப்படியா? காலையில ஆனா ஒரு 4 பேர் 5 பேர் ஒண்ணா உட்காந்துக்குவோம், குசலம் பேசுவோம். அப்படியா? சரி சரி ஆகட்டும். எனக்கு வந்துடுறேன், தண்ணி கொண்டு வரேன். ஐயா நான் பொறுமையா வாமா. மல்லிகை மட்டும் சொல்லக்கூடிய அனைத்து வாசகாஜ மலர்களை படித்து வந்து இந்த யாருக்குமே தலைவானாத அர்ஜுனுடைய சிரமானது அவனுடைய பாதத்தை படுகிறேன். அர்ஜுனா, ஆனால் ஒரு விஷயம் அல்லவா, பாதத்தை படித்தபடியா ஐயா வாழ்வாய் வாழ்வேன் நினைக்கிறீர்கள். கொடுத்தால் 3 தகவல் கொடுத்து ஆசீர்வாதமாக வச்சினேன். என்றைக்கு மேலாத திருநாளாக நாரதர் வந்தார். அந்த நாரதர் போகாத இடம் நட்டுபடி அது பங்கு இல்லைன்னு சொல்லுவாங்க. அத போல இந்த நாரதராகப்பட்டவர் இந்த அர்ஜுனை தேடி வந்திருக்கிறீர்களே, இன்றைக்கு ஏதாவது எண்ணெய் வைத்து கலகம் செய்யலாம் என்பதற்காக வந்திருக்கிறா? அர்ஜுனா, என்ன அர்ஜுனா இப்படி பேசிக்கிட்ட? தண்ணி குடிக்க தண்ணி குடிக்க தண்ணி 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 குடிக்க தண்ணி குடிக்க தண்ணி குடிக்க தண்ணி குடிக்க சொல்ல மாட்டீங்களா? அந்த பொம்பளை வீட்டுக்கு போனா 10 சொல்ல மாட்டாங்களா?
கவுச்சு வைங்க நாங்க குடிங்க அர்ஜுனா குடிங்க குடிங்கன்னு இருக்கிற தண்ணி எல்லாம் கீழே சிந்திட்டு வந்துட்டா போய் நல்லா சூடா பால் கொண்டு வா. இப்பயே கவலைப்படாதீங்க, உங்களுக்காக கொஞ்சம் நசிக்கிறது இருங்க. பால் இப்பயே பீச்சி காய்ச்சி காய வச்சு கொண்டா. சரிங்க, கொண்டு வரேன். கொஞ்சம் பொறுமையா ஒண்ணும் அவசரமே இல்ல. சரிங்க சரிங்க, உங்களுக்காக கொஞ்சம் நசுக்கிறேன். ஐயோ கோழி குஞ்சு பிடிக்கலான்னு இருக்கிறோம். அப்படியா? நான் அசைவம் எல்லாம் சாப்பிட மாட்டேன். சரி இப்பயே பால் கறந்து புண்டை காய வச்சு அந்த அரளி விதை போட்டு வர கம்பிட்டுருங்க. ஏங்க பாதாம் பருப்பு பிஸ்தா முந்திரி எல்லாம் இன்றைக்கு ஏதோ என்னிடத்துல கழகத்தை காட்டுகிறீர்கள் ஐயா? அர்ஜுனா ஐயா நாரதரே இப்படி பேசி விட்டாய். ஏன் 10 வெட்டு 18 நாள் போர்க்களமானது நடந்தது. ஆமா, அந்த போர்க்களத்தில் வந்திருந்தால் கூட ஏதாவது ஒரு கலகத்திற்காகத்தான் வந்திருப்பேன் என்று நீ யோசிப்பது சரி. சரி, ஆனால் போர்க்களமே முடிந்து விட்டது. போர்க்களம் முடிந்த பிறகு இன்று நான் உன்னை பார்க்க வந்திருக்கிறேன். இதுல போய் நான் கலகம் போய் இப்ப செஞ்சு என்ன பிரயோஜனம் சொல்லு பார்க்கலாம். சரி, வந்ததுல இருந்து ஐயா நான் எதற்கு தெரியுமா வந்தேன்? உலகமெல்லாம் சுத்தி வந்தேன். சரி, ஒரு அதிசயத்தை கண்டுட்டேன். அதை கண்ட உடனே உனக்காகத்தான் நான் கொண்டு வந்திருக்கிறேன். நாரதரே, இந்த அகில உலகத்துல இந்த அர்ஜுனன் சுற்றாத இடமும் கிடையாது, பார்க்காத இடங்கள் கிடையாது, பார்க்காத அதிசயம் எதுவுமே இல்ல. இந்த பூலோகத்திலே அர்ஜுனன் தெரிந்து கொண்டிருக்கிறேன். இந்த அகில உலகத்துல இந்த பூலோகத்துல எனக்கு தெரியாத அதிசயம் இங்க என்ன அதிசயம் நாரதரே இருக்கிறது? என்ன அதிசயம் இருக்குதா? அதை நீ பார்த்து விட்டால் போதும், மிகவும் சந்தோஷப்படுவாய், மயங்கி விடுவாய். அப்படியா? ஆமா. அப்ப என்ன இடத்துல காமிப்பீர்களா? காமிக்க வேண்டுமா? கண்களை மூடு. ஆகட்டும். இப்பொழுது பார். இப்பொழுது 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 எறும்புகளை முள்ள பூத்து கடிச்சிருந்தா ஏங்க அப்படி கத்திட்டு இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல, அவர் கால்ல இடமோ ஏறி போச்சு, அதுதான். எறும்பு கடிச்சிருச்சுமா? அதுதான்மா. எங்க பாத்துக்க மாட்டீங்க? நான் பார்க்கவே இல்ல. சரி இருக்கு, பால் காஞ்சிட்டு இருக்குது, கொண்டு வந்துடுறேன். பால் வேணாம், மொளத்தை மரத்துல இருந்து பிச்சு அறுத்து ஜூஸ் போட்டு கொண்டு வா. கொண்டு வர கொண்டு வர. அம்மா பொறுமையாவே வா. வாரேன் பொறுமையாவே வாருங்க. நாரதரே, இந்த அகில உலகத்துல அழகில சிறந்தவங்க சரியா 7 பேர் இருக்கிறாங்க. அமைதி அமைதி அமைதி. ஆச்சி ஆச்சி. தேவலோகத்து கன்னிகள் ரதி, மேனகை, திரோடதமை, ரதி தேவி, ரதி சித்ரா, ஊர்வசி என்று சொல்லக்கூடிய நடினமங்கைகளும் 7 பேரு. உண்மைதான். அந்த 7 பேர் தான் அழகுல சிறந்தவங்க. அந்த 7 பேர்த்தோட அழகையும் ஒன்று சேர்த்துனா எவ்வளவு ஒரு அழகு கிடைக்குமோ அப்பேர் கொண்ட ஒரு அழகாக இருக்கிறாளே. ஆமா, பிரிவெல்லாம் ஒரு வில்லாக, இவள் பார்வையெல்லாம் ஒரு கணையாக, இவள் பார்ப்பதற்கவே ஐயா இவள் யாராக இருக்க வேண்டும்? நாரதரே, இவள் யாரோ? ஐயா நாரதரே, இவள் ஊரா எனக்கு தனாயகி, இவள் தானோ? ஊர்வசியோ எனக்கு தனாயகி, இவள் தானோ? இவள் யாரோ நான் அறியேன். இந்த அழகு சுந்தரி மதன வைஜரி என்னை மயக்கிறோம். இவள் யாரோ நான் அறியேன். பெண்மணியா?
1000 கண்கள் படைத்த ஆதி சேஷனால் கூட வர்ணிக்க முடியாத அழகு படைத்தவள் இப்பேர் கொண்ட ஒரு அழகு பதுமையாக இருக்கிறாளே இந்த பெண்மணி யார்? பெண்மணி யார்? இந்த அர்ஜுனனை சரியாக இந்த அர்ஜுனன் பார்க்காத பெண்களும் கிடையாது, எந்த பெண்களாக இருந்தாலும் அர்ஜுனனை பார்க்காத பெண்களும் இருக்க முடியாது. அப்பேர் கொண்ட இந்த அர்ஜுனனாகப்பட்டவன் இவ்வளவு ஒரு அழகாக இருக்கிறாளே, இந்த அழகு பெண்மணி இவள் யாராக இருப்பாள்? மரகத நாட்டை ஆண்டு வரக்கூடிய மரகதராஜனுக்கும் மரகத மாணிக்கவல்லிக்கும் அள்ளி செல்லமாக பிறந்த அவருடைய பெயரும் மரகதவல்லி. மரகதவல்லி ஆமா, இவளுடைய பெயர் வரக்கூடிய மரகதராஜனுக்கும் மாணிக்கவல்லிக்கும் பிறந்த அள்ளி செல்லமாக பெற்றெடுத்த இந்த பெண் குழந்தை ஐயா நாரதரே, இதுல எனக்கு ஒரு சந்தேகம். இவள் மரகதவல்லியாக இருந்தாலுமே சரி, இதுல எனக்கு என்ன சந்தேகம் தெரியுமா? இவள் மரகதவல்லி தான். இவளை பிடித்திருக்கிறதா? எனக்கு ஒரு சந்தேகம் பிடித்திருக்கிறது. ஆனால் ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? இவள் கண்ணி கலிந்தவளா திருமகளாய் வாழ்பவளா என் மரகதா. நாரதரே, எப்படி இப்பேர் கொண்ட அழகு வாய்ந்த ஒரு பதுமையாக பெண் அழகாக இருக்கிறாளே, இவள் கண்ணி கழிந்தவளா இல்லை இவளுக்கு கல்யாணம் தான் ஆனவளா? கண்ணி கழியவில்லை, இவளுக்கு கல்யாணமும் ஆகவில்லை. திருமணமானவளா இல்லை திருமகளாய் வாழ்ந்து கொண்டிருப்பவளா? திருமணம் ஆனவள் இல்லை. திருமணம் ஆகவில்லை. ஆமா, திருமகளாய் வாழ்பவள் தான். ஆமா நாரதரே, சரி அப்படி இருந்தாலும் இந்த உலகத்துல இருக்கிறாங்க மரகதாபுரி ஆட்டை ஆண்டு வரக்கூடிய மரகதராஜனுக்கும் மாணிக்கவல்லிக்கும் பிறந்த மரகதவல்லின்னு சொன்னீங்களே, இந்த இவளுடைய புகைப்படத்தை ஏன் என்னிடத்துல நீங்க காமிக்கணும்? ஏன் உன்னிடத்திலே இந்த புகைப்படத்தை கொண்டு வந்தேன் என்று தெரியுமா? எதற்காக? இந்த பெண்ணை பிடித்திருக்கிறதா? மிகவும் பிடித்திருக்கிறது. மிகவும் பிடித்திருக்கிறது. எனக்கு சரியாக பட்டஸ்திரிகள் 10 பேர். 10 பேர்த்துல இல்லாத அழகு இவள் ஒருவளே இருக்கிறாள். உனக்கும் பிடித்திருக்கிறதல்ல? பிடித்திருக்கிறது. என்ன ஏப்பா கட்டி பிடிக்கிற? என்ன பார்த்தா அந்த பொண்ணு மாதிரியே தெரியுது. அவசரம் கொள்ளாதே, சற்று பொறுமையாக இரு. ஆகட்டும். இந்த பெண்ணாகப்பட்டவள் கை 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 எவிடப்பா எப்பா சாமி, இன்னும் பொண்ணு பத்தி இன்னும் முழுசா சொல்லல, அதுக்குள்ள என்னப்பா கையெல்லாம் புடிச்சுனா எப்படி? எனக்கு ஏன் இந்த புகைப்படத்தை காமிக்க வேண்டும்? அப்படியா? அப்படி என்றால் இந்த பெண்ணாகப்பட்டவள் உனக்காக எனக்கு திருமணமானது ஒன்று நடந்தால் அர்ஜுனனை தான் திருமணம் செய்து கொள்வேன் என்று சொல்லி கன்னிகா மாடமானதை கட்டி கௌரி பூஜையானது செய்து கொண்டிருக்கிறார். திருமணம் என்பதற்காக ஒன்று செய்தால் அர்ஜுன மகாராஜரை திருமணம் செய்ய வேண்டும், இல்லை கன்னியாக வாழ என்பதற்காக கன்னிகா மடத்திலே என் காதலி, அதுவும் ஒரு மண்டலம் கௌரி பூஜையானது 48 நாளைக்கு. ஆமா,
எனக்காக பிறந்திருக்கிறாள், எனக்காக வளர்ந்திருக்கிறாள். ஆமா. அதனால நான் எப்பொழுது வருவேன் வருவேன் என்பதற்காக வலிமீது விளைவித்து காத்துக் கொண்டிருக்கிறாள். உண்மைதான். அதனால இப்பொழுது மரகதாபுரி தேசத்திற்கு சென்று என் மனைவி 10 பேத்துல இதோட சேர்த்தனா 11வது மனைவியா என் மனைவியாகப்பட்ட எனக்கு எப்படி 11 பெயர். ஆமா பெயர் போலயே எல்லாத்துக்கும் வாழ்க்கை தரீங்க. எங்க பாட்டியா ஒண்ணு இழுத்துக்கிறது அதை சேர்த்திக்காங்களே. ஏன்னா நீ வச்சிருக்கிறியா என்ன வச்சு சொல்ற. அதனால எனக்கு 11 பெயர்கள் 10 பொண்டாட்டி தான் இருக்கிறாங்க. இப்ப இந்த மரகதவள்ளியை திருமணம் செஞ்சுட்டா இந்த 10ஓடு 1 11,000 பெயரும் 11 மனைவிமார்கள் 11 அப்படிங்கிற மரகதாபுரி தேசத்திற்கு என் கண்ணான கண்ணாட்டி என் கட்டழகி கோமேதக சிலை என் மனைவியாகப்பட்ட மரகதவள்ளி இப்படியே போய் நான் திருமணம் செய்து கொண்டு வருகிறேன். அர்ஜுனா மரகதவள்ளி எந்த இடத்தில் இருப்பாள் என்று தெரியும். அவளுடைய முகமானது உனக்கு ஞாபகம் இருக்குதுல்ல? இன்னைக்கு இந்த புகைப்படத்தையே நீ பார்த்து கொண்டு போய்கொண்டு இருந்தனா ஏதாவது தண்ணியில அறி வண்டி ஏதாவது ஒண்ணு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுல அடிபட்டு செத்து போயிட்டு என்ன குழக்கம் போட்டுருவேன் சாமி, குழக்கம் போட்டுருவேன். அப்படி போயிட்டா கூட பரவாயில்ல. வேற ஏதோ ஒரு பொம்பளை மரகத வழியா நினைச்சு கையை பிடிச்சி இழுத்து அல்லல்லே என்னை குத்து போட்டாங்க. நான் என்ன பண்றேன்? அப்படி இழுத்துட்டு நட்டு கம்பத்துல கட்டி வச்சு செருப்பு சாணி தண்ணியில முக்கி அடிச்சு போடுவாங்க. மனதிலே நல்லா பதிய வைத்துக் கொள் இந்த மரகதவல்லியை. ஆனால் இந்த புகைப்படத்தை நீ எடுத்துக்கொண்டு போய்கொண்டு இருந்தால் நிச்சயமாக உனக்குத்தான் பிரச்சனை. அப்படியா? ஆமா. ஆகட்டும், நீங்கள் போய் பாருங்க. இப்பொழுது மரகதாபுரி தேசத்திற்கு சென்று மரகதவள்ளியை பார்த்து விட்டு வருகிறேன். ஆகட்டும், போய் பாருங்க. மரகதவள்ளி உனக்குதான். ஆமா, மரகதவள்ளி உனக்குத்தான். எனக்கு ஒரு சந்தேகம். மரகதவள்ளி என்பவள் யார்? மரகதவள்ளி என்பவள் மரகத நாட்டை ஆண்டு வரக்கூடிய மரகதநாதனுடைய மகள். மரகதவள்ளி யாருக்கு சொந்தம்? மரகதவள்ளி உமக்கு சொந்தம். நான் யார்? அர்ஜுனன். அந்த மரகதவள்ளி யார்? மரகதவள்ளி. இருவருக்கும் பொருத்தம் எப்படி இருக்கிறது? பெயரே மிகவும் பொருத்தமாக இருக்கிறது. அதோட மரகதவள்ளி கோமாளி எவ்வளவு அருமையா இருக்குது. கிளி கொஞ்சது. அப்படியே இந்த ஒரு வார்த்தை சொன்னதுக்கு 16 செருப்பு எடுத்து அடிச்சுக்கோ. அதனால மரகதவள்ளி அர்ஜுனனுக்கு பெயர் பொருத்த மிகவும் அருமையாக இருக்கிறது. மரகதவள்ளி உமக்காக காத்து கொண்டிருக்கிறாள். நீயும் மரகதவள்ளியை விரும்பி கொண்டிருக்கிறாய். அதனாலே நீ மரகதவள்ளியை போய் சென்று சந்தித்து இருவருமே திருமணம் செய்து கொண்டு கட்டே மரகதவள்ளி நாராயண கட்டே மரகதவள்ளி கட்டே ரஞ்சூதமே கண்ணே மரகதவள்ளி என் கட்டாள கட்டளையே என் கோமேதக சிலை மரகதவள்ளியோட புகைப்படத்தை பார்த்தாலே கண்ணே மரகதம் அங்க ஒரு மரகதம் இருக்கிறது. எப்படியா வாங்கி போய் வேடுறது நீ மரகதம் மரகதவள்ளி தானே வேணும். இப்படியே நேரா போ, ஒரு 3 ரோடு வரும். அதோ வருகிறது என் மரகதவள்ளி. கண்ணே கண்ணே மரகதவள்ளி அப்படியே போ. கண்ணே மரகதவள்ளி கரண்ட் பிடிச்சி சாவு 108 வரட்டும். அப்படியாவது கரண்ட் பிடிச்சி சாவு 1000 ரூபாய் காலையில் மீதி ஆகுது. அட்வான்ஸ் வர நீங்க வாங்கி தரப்படியா? சரி போ போ போ. கண்ணே என் கனியமுதே கண்ணே மரகதம் கண்ணே கை வர எப்படியோ அர்ஜுனனுக்கு மரகதவள்ளி மேல் பைத்தியம் பிடிக்க வைத்து விட்டோம். இப்பொழுது மரகதவள்ளி வேண்டும் என்று சொல்லி மரகத நாட்டை தேடி போகிறான் அர்ஜுனன். ஆனால் இதோடு விடக்கூடாது, இன்னொரு விஷயம் இருக்கிறது. என்ன விஷயம் என்று தெரியுமா? இப்பொழுதே என் தாத்தாவாகப்பட்ட எம்பெருமாள் மாய கண்ணன் இருக்கிறார் அல்லவா, அவரை சென்று சந்தித்து அதன் மூலமாக இன்னும் கலகத்தை சூடு பிடிக்க வைக்க வேண்டும். இப்பதான் பத்த வச்சிருக்கிறேன். ஆமா, இப்பதான் பத்த வச்சிருக்கிறேன். இனிமேல தான் சூடு பிடிக்க வைக்கணும். சூடு பிடிச்ச மூத்திரம் விட முடியாது சாமி. மண்டத்தாயிலேயே நான் இப்பொழுது கலகத்தை இன்னும் அதிகமாக்க வேண்டும், பெரிதாக. அப்படிங்கறியா? சரி வரவடங்க மட்டும் பேசாம குத்தி புடுவேன். ஆகட்டும், இப்பொழுதே வைகுந்தத்தை தேடி செல்கிறேன். ஏன் சாமி இந்த வயசுலயே என் தாத்தாவை பார்க்க போறேன்டா. வரப்படுங்க போலாம். நாராயணா நாராயணா.